ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு ஹைட் அண்ட் சீக் விளையாடுறதுக்காக நம்ம மைக்கேல் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம கூட யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்துடலாம். பட்லு வந்திருக்கான், பென்டென் வந்திருக்காரு, சிங்கம் சார் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் மோட்டு வந்திருக்கான், நம்ம பிராங்க்லின் வந்திருக்கான், இதை தாண்டி டோரிமான், ஜான் த டான் வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிக்க போறது வேற யாரும் கிடையாது, உங்க சின்சானான நான் தான். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. மைக்கேல் வீட்டில் ஒளியறதுக்கு நிறைய இடம் இருக்கு, உங்களுக்கே தெரியும். பெரிய வீடு மைக்கேல், இது பாருங்க எவ்வளோ பெரிய வீடு பாருங்க. இங்க எங்கனாலும் போய் ஒளிஞ்சுக்கலாம். இது பாருங்க டென்னிஸ் கோர்ட்லாம் மைக்கேல் வீட்டில் இருக்கு பாருங்க. இங்க எங்கனாலும் ஒளிஞ்சுக்கலாம். இப்படி ஒளிஞ்சவங்கள கண்டுபிடிக்க போறது நான் தான். சரி, முதல்ல இவங்க கிட்ட வந்து இந்த கேமோட ரூல்ஸை பத்திலாம் சொல்லிடலாம், சரியா? நான் சொல்லும் போது நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மைக்கேல் வீட்டில் எல்லா இடமும் உங்களுக்கு தெரியும்ல. வீட்டுக்குள்ள கூட போனோம்னா போய்க்கலாம், எங்கனாலும் ஒளிஞ்சுக்கோங்க. நான் வந்து உங்களை கண்டுபிடிப்பேன். எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க மாட்டேன், 5 நிமிஷம் தான் எடுத்துப்பேன். டே சின்சானு, நீ பேசுனது போதண்டா, போய் கண்ணை பொத்து, நாங்க ஒளியறதுக்கு கிளம்பணும். சரி சரி, நான் கண்ணை பொத்துறதுக்கு போறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்க போய் கண்ணை பொத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ்? இங்க கதவு இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கிட்ட கண்ணை பொத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5. ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட டோரிமான் பேசுறேன். செம்மையா இருக்க போது இன்னைக்கு ஆட்டம். சின்சான் தான் கண்டுபிடிக்க போறானா? ஐயோ, சின்சான் இங்கே தான் கண்ணை பொத்திருக்கான். நம்ம வேற எங்கேயாவது ஓடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க இந்த மைக்கேல் வீட்டில் நிறைய இடம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்கே போய் ஒளியறதுன்னு நீங்கள் சொல்லுங்களேன். நிறைய இடம் இருக்கும். இந்த பாருங்க, செடிலாம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த செடியில் எங்கேயாவது போய் பூந்துக்கலாமா? ஐயோ, தெரியுறோங்க, இந்த செடியிலலாம் பூந்தா தெரிஞ்சிரும். நம்மளே தெரியுறோன்னா மற்றவங்க எப்படி இந்த இடத்துலலாம் ஒளிவாங்க? ஒன்றுமே புரியலங்க. நம்ம இவ்வளோ சின்னதாக இருக்கோம், நம்மளே அந்த இடத்துலலாம் தெரியுறோம். ஐயோ, விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட பேசிக்கிட்டே எகிறனா ஏடாரமாக விழுந்துட்டேன். எங்கே தான் போய் ஒளியுறது? இவ்வளோ தூரம் அந்த சின்சான் தேடி வருவானா? கண்டிப்பாக வருவான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டை பற்றி அவனுக்கு நல்லா தெரியும். இந்த புல்லில் போய் பூந்துக்கலாமா? ஐயோ, ஒளிய முடியலையே. வேற எங்கே ஒளியுறது? வேற எங்கே ஒளியுறது? இங்கே ஒரு கேப் இருக்கே. இங்கே ஒளிஞ்சுக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடம் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒளிஞ்சுக்கலாம். கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. கண்ணா, நான் தான் உங்க சிங்கம் பேசுறேன் கண்ணா. கண்ணாம்பூச்சி விளையாடுறதுக்காக இன்னைக்கு மைக்கேல் வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க கண்ணா. மைக்கேலோட வீட்டுக்குள்ள போலாமா கண்ணா? மைக்கேலோட வீட்டுக்குள்ள வந்தாச்சு கண்ணா. எங்க கண்ணா ஒளியுறது? மேல எங்க ஒளியுறதுனே தெரியலையே கண்ணா. ஐயோ, இங்க என்ன கண்ணா ஆளுங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இது யாரு கண்ணா? மைக்கேலோட ஃபேமிலி போல கண்ணா. மைக்கேல் ஃபேமிலி பாட்டுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, நம்ம எங்கேயாவது போய் ஒளிவோம் கண்ணா. ஐயோ, வேலைக்காரங்களா? என்னடா இது, வீட்டுக்குள்ள இவ்வளவு பேர் இருக்கீங்க, எங்கன்னு போய் நான் ஒளியுறது கண்ணா? எங்க ஒளியுறதுன்னு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க கண்ணா. ஐயோ, வாசலுக்கே வந்துட்டோம் கண்ணா. சுத்தி சுத்தி வாசலுக்கே வந்துட்டோம். சரி, மாடியில ஏதாவது இருக்கான்னு பாப்போம் கண்ணா. ஐயோ, மாடியிலயும் பெருசா எதுவும் இல்லையே ரூமு. இங்க எங்க போய் நான் ஒளியுறது? இந்த ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கலாமா? இது என்னங்க, இந்த ரூம்ல ஒளிஞ்சுக்கலாங்க. அவன் வந்து செக் பண்ணா பாத்துக்கலாம். ஜான் த டான், அந்த சின்சான் எங்க கண்ணை பொத்திட்டு இருக்கான்? கதவு கிட்ட கண்ணை பொத்திட்டு இருக்கானா? அவன் எங்கெல்லாம் தேடுவான், எங்கெல்லாம் தேட மாட்டான். நம்ம உஷாரா எங்கேயாவது ஒளியணும். நம்ம தொப்பையை வச்சுட்டு எங்க பெருசா எந்த இடத்துலயும் ஒளிய முடியாது. இங்க மரம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்பா, சூப்பரா இருக்கே இந்த மரம். இங்க நான் மறைவனா? ஐயோ, மரத்துக்குள்ளேயே என்னால போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். போக முடியுது. இந்த இடத்துல ஒளிஞ்சுக்கவா ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ, அந்த சைடு பார்த்தா தெரிஞ்சிருவேன். இங்கே ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைட்ல இருந்து பார்த்தா தெரிய மாட்டேன்ல. என் தொப்பை கூட இந்த மரத்தில் மறைஞ்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட பென்டென் பேசுகிறேன். இன்னைக்கு மைக்கேல் வீட்டுக்கு தான் நாங்கள் விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். மைக்கேல் வீடு பெருசாக தான் இருக்குது, ஆனால் ஒளியறதுக்கு எங்கே ஒளியுறது? சரி, தேடி பார்ப்போம். இங்கே பின்னாடி சில இடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கே போய் பார்ப்போம். அப்பா, நான் போக முடியுமா அந்த கேப்பில்? போக முடியுது. வேறு எங்கே ஒளியலாம்? அப்பா, எவ்வளோ பெரிய வீடு, எவ்வளோ பெரிய கார்டன் வச்சுருக்காங்க பாருங்க அங்கே மைக்கேல். செம்மையாக இருக்குங்க இந்த இடமே. இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கலாமா? இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா நான் தெரியவேனா? ஐயோ, க்ளீனாக தெரியவேனே. வேறு எங்கேயாவது தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். இங்கேருந்து எகிரி குதிச்சு பார்ப்போமா? சூப்பர். இங்கே டென்னிஸ் கோர்ட்லாம் இருக்குது. இங்கே எங்கே ஒளியுறது? இங்கே ஒளிய முடியாது. ஐயோ, அந்த கேப்பில் போகலான்னு பார்த்தா கேப்லேயும் போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். எங்கே ஒளியுறதுனே தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒளிகிற மாதிரி எந்த இடமும் இல்லையே. ஐயோ, இங்கே பாருங்க, இங்கே தான் டோரிமான் ஒளிஞ்சிருக்கான். டோரிமான் ஈஸியாக மாட்ட போகிறான்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வேறு எங்கேயாவது கொஞ்சம் தள்ளி போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டென்னிஸ் கோர்ட்டில் எங்கேயாவது இடம் இருக்கா? இங்கே ஒளிஞ்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் டென்னிஸ் கோர்ட்டுக்குள்ளே வந்து செக் பண்ணால் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஃப்ராங்க்லின் பேசுகிறேன். எப்போவுமே என்ன தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இன்னைக்கு நல்ல வேலையாக சின்சான் கண்டுபிடிக்கிறதுக்காக கண்ணை பொத்துறதுக்கு போயிருக்கான். நான் ஒளியணும். எங்கே போய் ஒளியுறது? எனக்கு ஒரு ஐடியா வருது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா காருக்குள்ளே, இது க்ளோஸ்டு காராக இருந்தால் இந்த காருக்குள்ளே கூட உட்காந்துருப்பேன். இது ஓப்பனில் இருக்கே காரு, இங்கே ஒளிய முடியாது. மைக்கேல் வீட்டில் எல்லா ரூமும் எனக்கு தெரியும். அவன் வீட்டில் ஒளிகிற மாதிரி பெருசாக இடமே இருக்காது. இவருங்க எல்லாரும் இங்கே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க போலங்க. ஐயோ, மைக்கேல் வீட்டில் இங்கே தான் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. சரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்மளா எங்கேயாவது போய் ஒளிஞ்சுப்போம். இங்கே ஒரு கேப் இருக்குது. இது என்ன ரூமு? அவனோட கராஜுங்க. கராஜுக்குள்ளே அவன் வருவானா? எனக்கு தெரிஞ்சு சின்சான் இங்கெல்லாம் தேடி பார்க்க வரமாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கேயே ஒளிஞ்சுக்கலாம் எங்கேயாவது. ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பட்லு பேசுகிறேன். இன்னும் மோட்டு மட்டும்தான் ஒளியணும் போலங்க. மற்ற எல்லாருமே ஒளியறதுக்கு போயிட்டாங்க. மோட்டு எப்படி நின்றுட்டுருக்கான் பாருங்க வெயிலில். சரி, நம்ம எங்கே ஃப்ரெண்ட்ஸ் போய் ஒளியறது? நீங்கள் ஏதாவது ஐடியா கொடுத்தீங்கன்னா நான் போய் ஒளிஞ்சிருவேன். ஐயோ, இந்த இடத்துக்குள்ள பின்னாடி போய் ஒளியலான்னு பார்த்தா பின்னாடி ஒளிய முடியல ஃப்ரெண்ட்ஸ். வேறு எங்கே ஒளியுறது? இங்கெல்லாம் ஒளிஞ்சா கண்டிப்பாக அவன் என்னை கண்டுபிடிச்சிருவான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எங்கே ஒளியுறது ஃப்ரெண்ட்ஸ்? அந்த சின்சானுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இருங்க, சின்சானுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்கும் பாருங்க. இந்த சின்சான் சைடில். ஐயோ, அவன் கண்ணை பொத்திட்டு இருக்கான். பார்த்துட்டானா தெரிஞ்சிருமே. இந்த கேப்பில் போகலாமா? இங்கே ஒரு கேப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, ஆமாம், கேப் இருக்குது. இந்த கேப்புக்குள்ளே பூந்துடலாமா? பூந்துட்டோம். பட் ஆனால் தெரியும்னு நினைக்கிறேன். அவன் அங்கேருந்து பார்க்கும்போது நம்ம தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தெரியும்ல. இது பாருங்க, இங்கேருந்து நமக்கு மோட்டு தெளிவாக தெரியுறான். ஆனால் சின்சானுக்கு தெரிய மாட்டோம் போல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கேயே ஒளிஞ்சுக்கலாம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட மோட்டு பேசுகிறேன். என்னை தவிர எல்லாருமே ஒளியறதுக்கு போயிட்டாங்க. நான் எங்கே ஒளியறதுக்கு போக? இந்த இடம் ஓப்பன் ஆகுமா? கராஜ் இன்னும் இந்த கராஜ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. உள்வழியாக தான் போனோம் போலியே. சரி, மைக்கேல் வீட்டுக்குள்ளே வேணாங்க. நம்ம வேறு எங்கேயாவது இங்கேயே வெளியே எங்கேயாவது ஒளிவோங்க. மைக்கேல் வீட்டுக்குள்ளே ஆளுங்களாம் இருப்பாங்க. ஆளுங்க மாட்டி விட்டாங்கன்னா நம்ம தான் மாட்டிக்கணும். அதனால வேறு எங்கேயாவது போவோம். ஐயோ, இது மைக்கேல் வீடு தானா? ஆமாங்க, மைக்கேல் வீடு தாங்க இதுவும். இது பாருங்க, இதெல்லாம் மைக்கேல் வீட்டோட இடம் தான். அது வரைக்கும் மைக்கேலோட வீடு இடம் இருக்குது. அதனால நம்ம இங்கே ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரச்சனை இல்லை, சூப்பராக தான் ஒளிஞ்சிருக்கோம். 7 98 99 100 வருகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், யார் யார் எங்கெங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தான் தெரியாது. ஸோ நடுவில் நீங்களே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். யார் எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு கொஞ்சம் நடுவில் ஹெல்ப் பண்ணுங்க. இங்கே யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா? இந்த மரத்துக்கு பின்னாடி யாரும் ஒளியில. வேற இங்கே இருக்க செடியில் யாராவது ஒளிஞ்சிருப்பாங்களா? ஐயோ, இங்கே ஒரு கதவு இருக்குது பாருங்க. இந்த கதவை ஓப்பன் பண்ணிட்டு போக முடியாதுங்க. வேற எங்கே ஒளிஞ்சிருப்பாங்க? இந்த மரத்துக்கு பின்னாடி கண்டிப்பாக யாராவது ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஐயோ, என்னங்க யாருமே இல்லையா? தேடி பார்ப்போம், நல்லா தேடுவோம். ஏங்க, ஏதோ ஒரு உருவம் எனக்கு தட்டுப்படுதுங்க. ஏங்க, இந்த டான் தானே? ஆமாங்க, இந்த டான் தான் ஒளிஞ்சிருக்கான். ஸோ டான் தாங்க ஃபர்ஸ்ட் அவுட்டு ஃப்ரெண்ட்ஸ். டானு தான் ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிருக்கான். வேற மற்றவங்கள தேடணும். மற்றவங்களாம் எங்கே இருக்காங்க? தேடு. வேற இந்த மரத்துக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா? இல்லை, இங்கே இல்லை. கராஜுக்குள்ளே யாராவது ஒளிஞ்சிருப்பாங்களா? கராஜுக்குள்ளே தெரில. சரி, நம்ம முதல்ல மற்ற இடத்தெல்லாம் செக் பண்ணலாம். வேற இங்கே இல்லை. அங்கே இந்த பட்லு எங்கே போய் ஒளிஞ்சிருக்கான் பாருங்களேன். ஈஸியாக மாட்டிக்கிட்டாங்க. டே பட்லு, நீ தான் செகண்ட் அவுட்டு. நம்ம வீட்டுக்குள்ளே லாஸ்ட்டாக போகலாம். முதல்ல வெளி இடத்துலலாம் செக் பண்ணலாம். பட்லு ஒளிஞ்ச மாதிரி இந்த கேப்பில் எவனாவது ஒளிஞ்சிருக்கானா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேப்பில் யாரும் ஒளியில ஃப்ரெண்ட்ஸ். வேற எங்கே ஒளிஞ்சிருக்காங்க? இங்கே யாரும் இல்லை. இந்த டென்னிஸ் கோர்ட்டுக்கிட்ட யாராவது ஒளிஞ்சிருப்பாங்களா? செக் பண்ணி பார்த்துருவோம். ஏங்க, மோட்டு எங்கே ஒளிஞ்சிருக்கான் பாருங்களேன். அட மோட்டு பயலே, நான் குள்ளமாக இருக்கிறதுனால அவன் மாட்ட மாட்டான்னு இங்கே ஒளிஞ்சிருக்கான் போலங்க. டே மோட்டு, நீ தான் 3வது அவுட்டு. மோட்டுவை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததா மற்ற இடத்துல. என்னங்க எல்லாருமே ஈஸியாக மாட்டுறாங்க இன்னைக்கு கேமில். ஃப்ராங்க்லின்லாம் கண்டுபிடிக்க எவ்வளோ டைம் எடுத்துப்பான். நான் டக்குன்னு கண்டுபிடிக்கிறேன் பாருங்களேன். இங்கே யாராவது ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே யாராவது இருக்காங்களா? யாரும் தெரியலையே. எவ்வளோ பெரிய டென்னிஸ் கோர்ட்டு பாருங்களேன். மைக்கேல் தினமும் இங்கே டென்னிஸ்லாம் விளையாடுவான் போலங்க. சூப்பராக இருக்குங்க இடமே. ஏங்க, இங்கே பென்டன் ஒளிஞ்சிருக்காருங்க. பென்டன், நீங்கள் தான் 4வது அவுட்டு. ஸோ பென்டனை கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்? பட்லு, மோட்டுவை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் டோரிமானை கண்டுபிடிக்கல நம்ம. ஆமாம், டோரிமானை கண்டுபிடிக்கல. ஃப்ராங்க்லின் இன்னும் மாட்டலங்க. இங்கே கேப் இருக்குல்ல, இங்கேயும் செக் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேப்பில் கூட யாராவது ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது.
இந்த கேப்பில் ஒரு வேளை ஃப்ராங்க்லின் ஒளிஞ்சிருப்பானா? ஃப்ராங்க்லினே இங்கே தான் இருக்கேன்னு தெரியுது, ஒழுங்கா டோரிமான் இருக்காங்க. அட பாவி டோரிமானு, இங்கே தான் ஒளிஞ்சியாடா? இன்னும் நம்ம ஃப்ராங்க்லினையும் சிங்கம் சாரையும் கண்டுபிடிச்சிட்டா கேமில் ஜெயிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே ஒழிய முடியாது, காம்பவுண்ட் சவர் வந்துருச்சு, இதுக்கு மேலே யாரும் ஒழிய முடியாது. ஸோ அப்போ சிங்கம் சாரும் ஃப்ராங்க்லினும் வீட்டுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டோம், நம்ம வெளியே எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டோம். இதுக்கு மேலேனா வீட்டுக்குள்ளே தான் செக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம லேட் பண்ண வேணாம், சீக்கிரமாக வீட்டுக்குள்ளே போய் செக் பண்ணலாம். ஓடுறா சின்சானு, ஓடுறா, வேகமாக ஓடுறா. ஐயோ இடிச்சுக்கிட்டானா? வேகமாக ஓடுறா. ஓடு வேகமாக ஓடு. வீட்டுக்கு இந்த சைடு வழியாகவும் போக முடியும்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு வழியாகவும் போக முடியும்னு நினைக்கிறேன். இருங்க போய் பார்ப்போம். இந்த வழியாகவும் போக முடியும், இந்த வழியாகவும் போக முடியும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், போக முடியும். வந்துட்டோம்ல. ஐயோ, இன்னும் 3 பேர் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் செக் பண்ணலாம். எங்கள் மைக்கேல் வீட்டில் இல்லை போலங்க. ஐயோ, இங்கே என்னங்க பலூன் மாதிரி இருக்கு? இது என்ன பலூனு? எக்ஸசைஸ் பலூன் போல். மைக்கேலோட ஒய்ஃப் எக்ஸசைஸ் பண்ணுற பலூன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே யாரும் இல்லை. இங்கே இது என்னங்க கராஜா? ஆமாங்க கராஜுங்க. கராஜில் அட பாவி ஃப்ராங்க்லின் இங்கே தான் ஒளிஞ்சிருக்கியா? ஃப்ராங்க்லின் இங்கே தாங்க ஒளிஞ்சிருக்கான். ஃப்ராங்க்லின் 6வது அவுட்டு. இன்னும் நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்? அந்த சிங்கம் சாரை தான் கண்டுபிடிக்கணும். சிங்கம் சாரு ஒருவேளை மேலே ஒளிஞ்சிருப்பாரா? இன்னும் மேலே தான் செக் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே போய் செக் பண்ணலாம். அந்த சிங்கம் சாரையும் கண்டுபிடிச்சிட்டா நம்ம கேமை முடிச்சிட்டோம். எங்கே மாடிக்கு போகிற வழி? இங்கே இருக்குல்ல, மாடிக்கு போகிற வழி இங்கே தான் இருக்குது. ஓகே, இங்கே போய் மாடியில் போய் எல்லா ரூமையும் செக் பண்ணால் அந்த சிங்கம் சார் மாட்டிப்பார், நம்ம கேமில் ஜெயிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு கதவு இருக்குது, இது என்ன ரூமோட கதவு? இருங்க ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் இது என்ன ரூமு? இது ஒரு ரூமு. இந்த ரூம் என்னப்பா எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்களா, சூப்பராக இருக்குங்க. இது யாரோட ரூமு தெரில. அங்கே ஒரு சின்ன ரூம் இருக்குது, இந்த ரூம்குள்ளே யாராவது இருப்பாங்களா? இங்கேயும் செக் பண்ணி பார்த்துருவோங்க. இது மைக்கேலோட பெட்ரூம்னு நினைக்கிறேங்க. இல்லைங்க, யாருமே காணோங்க. இதை தாண்டி ஒரு ரூம் இருக்குது, இது என்னது? அந்த ரூமில் போகவே முடியல என்னால். சரி, வெளியே வந்துடுவோம். வேற இந்த வாசல் வழிக்கா வெளியே வந்துடுவாங்க. இங்கே இல்லை, அந்த சிங்கம் சார் எங்கே ஒளிஞ்சார் தெரியலையே. இங்கே ஒரு ரூம் இருக்குது, நம்ம படிக்கட்டு ஏறணுன்னு எதிரியே ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமில் இருக்க வாய்ப்பு இருக்கா? செக் பண்ணி பார்த்துருவோம். சிங்கம் சார் இங்கே தாங்க இருக்காரு. சிங்கம் சார் நீங்கள் தான் 7வது அவுட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிங்கம் சாரையும் கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் இந்த கேமில் நம்ம எல்லாரையுமே கண்டுபிடிச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு பாய்.